ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பிய போது அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்லுவது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் போகிறேன். நான் போகல, ஆண்டவர் சொல்றாரு. நான் போகிறேன்னு சொன்னால் பல பேருக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாடா, சும்மா ஜோக் அடிக்கிறேன். நான் போகிறேன், ஆனால் உங்களை தனிமையாக விட்டு போக மாட்டேன். I am going, but I am not leaving you alone. நான் போகிறேன், ஆனால் உங்களை தனிமையாக விட்டு போக மாட்டேன். அது என்ன சொல்றாரு? நான் போகிறேன் ஆனால் திரும்பி வருவேன். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் போகிறேன் ஆனால் திரும்பியும் வருவேன். ஏன் இதை சொல்றாருன்னா, நாம் மனிதர்கள் தனிமையாக இருக்க முடியாது. தனிமையாக இருந்தால் நிறைய பிரச்சனை வரும். தனிமையாக இருந்தால் மன அழுத்தம் வரும், மன உடைஞ்சி போகிறோம். தனிமையாக இருந்தால் குழம்பி போவோம். தனிமையாக நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் நம்ம மண்டையில். தனியாக இருந்தோம் என்றால் நிறைய கற்பனைகள் இருக்கும். தனியாக இருந்தோம் என்றால் சோர்ந்து போவோம். அதுக்கு மேலாக தனியாக இருந்தோம் என்றால் நிறைய பாவங்கள் செய்யக்கூடும். இதெல்லாம் தெரிஞ்சுத்தான் ஆண்டவர் சொன்னால், நான் போகிறேன் ஆனால் நான் திரும்பி வருவேன். உங்களுக்கு ஒரு ஆறுதலாளர் கொடுப்பேன், உதவியாளர் அல்லது துணையாளர் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த துணையாளர் யாரு? தூய ஆவியானவர். ஏன்னா நம்ம தனிமையில் இதெல்லாம் சமாளிக்க முடியாது. அவருக்கு தெரியும் மனிதன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறான். அதனால அவர் சொல்றாரு, கவலைப்படாதே, மனம் தளராதே.
அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி ஆதரவு சொல்றாரு. அதனால டோன்ட் வரி. ஆனால் 99% நம்ம வரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஐயோ அப்படியாச்சு இப்படியாச்சு, என்ன ஆச்சு, இது ஆச்சு, எது ஆச்சோ, எப்படி ஆக போதோ, நிறைய 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 சிந்தனைகளில் நம்ம குழம்பி போய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கவலை இருக்குதா இல்லையா? ஏதாவது ஒரு கவலை இருக்கும். உடல் நலம் எப்படி ஆச்சே, ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, காசு இல்லையே, இந்த சாமியார் இப்படி இருக்கிறாரு, நம்ம அப்பா இப்படி இருக்கிறாரு, அம்மா இப்படி இருக்கிறாங்களே, பிள்ளைங்க இப்படி இருக்குதே, பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்களே, என்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிறாங்களே, வேலைப்புறத்தில் இப்படி இருக்குதே, ரோட்டில் ஜாமாக இருக்குதே, நிறைய 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 கவலைகள். ஆனால் முக்காவாசி கவலைகள் நடக்க போறது அல்ல. ஆனால் நம்ம குழப்பி வச்சிருக்கிறோம். அதாவது தவறாக நாம் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிஸ்யூஸ் ஆஃப் அவர் இமேஜினேஷன், தவறான சிந்தனைகளில் நம்ம அடங்கி இருக்கிறோம். அதனால தான் குழப்பவாதியாக நிறைய பேர் இருக்கிறோம். அதனால அவர் என்ன சொல்றாரு? டோன்ட் பி அ worrier. worry. Don't be a worrier. Be a warrior. Don't be a worrier, be a warrior. என்ன அர்த்தம்? அது கவலையாளராக இருக்காதீங்க, ஆனால் போர் வீரராயிருங்கள். போர் வீரராயிருங்கள். Be a warrior. Don't be a worrier. worry பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த உடலையும் இந்த ஆத்மாவையும் அது பிடிச்சி கீழே இழுத்துரும். போர் வீரராக இருந்தால் நான் கங்குன்னு சிறப்பாக எப்பொழுதுமே இருப்பேன். நீங்கள் போர் வீரராக இருக்க ஆசைப்படுறீங்களா? கவலையில் ஐயோ கவலையா, கவலையிலேயே பாதி நோய் வந்துவிடும் நம்மளுக்கு. யாருக்கு கவலை இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கிற பக்குவம் எங்கேருந்து வரும்? அதான் அந்த அந்த போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அழகா இருக்குது ஃபாதர், அழகா இருக்கிறதுக்காக போடல, அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு மேலாக ஆவியானவர் ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும் பொழுது என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னோடு இருக்கிறதுக்காக துணையாளராகவும் என்னுடைய நண்பராகவும் என்னுடைய உதவியாளராக இருக்கின்றார். அப்போ அவர் இருக்கும் பொழுது நான் போர் வீரராகத்தானே இருக்கணும். நான் எப்படி கவலையில் இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியாது ஃபாதர், எனக்கு மட்டும் கவலை இருக்காதா? எனக்கும் இருக்குதுங்க, நிறையா நிறையா இருக்குது. பாதி கவலையை உங்களோட கவலை தான், உங்களோட கவலை தான். பாதியில் முக்காவாசி எனக்கு குடும்ப பிரச்சனைலாம் இல்லைங்க, என்னோட பிரச்சனைலாம் நீங்கள் தானே. நீங்கள் தான் என்னோட கவலை. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சிறப்பாக இருக்கணும், நீங்கள் வலிமையில் இருக்கணும், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் நீங்கள் நொந்து போயிருந்தீங்களா? நான் நொந்து போயிருவேனே. ஏன்னா நீங்கள் என்னுடைய மக்கள், உங்கள் மேலே நான் அன்பு வைத்திருக்கின்றேன். அன்பு வைக்காம நான் எப்படி பணி செய்ய முடியும்? அதனால் அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேர் உங்களை சூழ்ந்து இருந்தாலும், எத்தனை பேர் உங்களை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு உங்களிடம் இருந்தாலும், பணம் வசதி இருந்தாலும், என்ன வசதி இருந்தாலும், நீங்கள் இன்னும் ஒரு வகையில் காலியாக இருக்கிறீர்கள். ஒரு வகையில் காலியாக இருக்கிறோம் நம்ம எல்லாம். சொல்கிறேன் இன்னும் அதிகமாக, நீங்கள் எல்லா செய்கிற விஷயங்கள்லையும், எல்லா சூழ்நிலையும் ஒரு பகுதி உங்களிடம் அது தனிமையாக இருக்கும். In everything that you do, there is a part in you that will always be alone. ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கையில் தனிமையாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த தனிமையில் நீங்க அமைதியை தேடாவிட்டால் உங்க வாழ்க்கையில் முழுமையாக அந்த நிரந்தரமான அமைதி இருக்கவே இருக்காது. ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்றால், till you find peace in your loneliness, nothing in life will make you peaceful. உங்க வாழ்க்கையில் நீங்க அமைதியை தேடவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றுமே உங்களுக்கு அமைதியை கொடுக்காது. உதாரணம் சொல்றேன்.
சூழியம் இருக்குல்ல, சூழியம்னா என்ன? பூஜ்யம். நானும் பேசும் உள்ள நம்ம தமிழ்லாம் கொஞ்சம் பெருசா சூழியம்னு சொல்றாங்களே இப்போ. சூழியம், இந்த சூழியம் கோஷம். நம்ம கோஷம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு வீடு வாங்குறேன், ஒரு உதாரணம் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஒரு கோஷம் போட்டுறேன், வீடு வாங்கிட்டேனே ஹாப்பி. ஒரு காடி வாங்கிட்டேன், இன்னொரு கோஷம், இன்னொரு சூழியம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம், மனைவி, புது மனைவி, இன்னொரு சூழியம். புது கணவன், இன்னொரு சூழியம். பட்டதாரி ஆகிட்டேன், டிகிரி வாங்கிட்டேன், பேச்சுலர்ஸ் வாங்கிட்டேன், இன்னொரு சூழியம். மாஸ்டர்ஸ் வாங்கிட்டேன், இன்னொரு சூழியம். பிஹெச்டி வாங்கிட்டேன், இன்னொரு சூழியம். பிள்ளை வந்துருச்சு, இன்னொரு சூழியம். ரெண்டாவது பிள்ளை, இன்னொரு சூழியம். புது நண்பர் கிடைச்சா இன்னொரு சூழியம். நான் புது வேலை கிடைச்சிருச்சு, இன்னொரு சூழியம். இப்படியே நிறையா போட்டுக்கிட்டே போகலாம். 0 0 0 0 0 நிறையா போட்டுக்கிட்டே போகலாம். இந்த 0 இருக்குல்ல, இந்த சூழியம் இருக்குல்ல, இந்த பூஜ்யம், 0ல 10 100 சூழியம் போட்டா கூட, 0 போட்டா கூட அது ஒன்றுக்குமே அர்த்தம் இல்லாமல் இருக்கும். You put 1,000 zeros, there will be no meaning. 0 remains 0. அதுக்கு முன்பு ஒரு நம்பரை போடுங்க, 1 போடுங்க. அந்த சூழியத்துக்கெல்லாம் பெரிய அர்த்தம் வந்துடும். ஆமாவா இல்லையா? உங்க செக்ல 0 போட்டு அனுப்புங்க, செக்குக்கு அர்த்தம் இல்லை. அந்த செக் முன்னுக்கு நம்பரை போடுங்க, 1 போடுங்க, எல்லா அர்த்தமும் வந்துடும். நம்ம எல்லாம் இப்படிதான் நிறைய தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது வேணும், இது வேணும், அது வேணும், அவன் வேணும், இது வேணும், எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த 1 நீங்க விட்டீர்களா உங்க வாழ்க்கையில காலியாக இருக்கும். அந்த 1 தான் அந்த இறைவன் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செயல்படும் பொழுது அந்த 1 உங்களுக்கு முழுமையான அர்த்தம் கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும். அதை கவனித்துக் கொண்டாரணும். நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன்னா எவ்வளவு நாளா? ஒரு காடி வாங்கிட்டேன், எவ்வளவு நாள்? இதான் நடைமுறைகள், உங்க நடைமுறைகள், வாழ்க்கை நடைமுறைகள். புதுசாக கல்யாணம் பண்ணி புது மனைவி வந்துட்டாங்க, எவ்வளவு நாள்? புது கணவர் வந்துட்டார், எவ்வளவு நாள்? புது வேலை கிடைச்சிருச்சு, எவ்வளவு நாள்? புது நண்பர் கிடைச்சிட்டாங்க, எவ்வளவு நாள்? புது குழந்தை பிறந்துருச்சு, எவ்வளவு நாள்? குறுகிய நாள் தான். இந்த அமைதி, இந்த சந்தோஷம், இந்த நிம்மதியெல்லாம் குறுகிய நாள். வாழ்ந்து பாருங்கள், எல்லாம் தெரியும் அல்லவா? எல்லாத்திலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள் தான். அது நிரந்தரமான அமைதி கொடுக்காது. ஒண்ணுமே நிரந்தரமான அமைதி இந்த உலகத்தில் நம்மளுக்கு கொடுக்காது. அந்த தத்துவத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒன்று தான் நிரந்தரமான அமைதியை கொடுக்க முடியும். அது இறைவன், இறை அன்பு, ஆவியானவர் செயல்படும் பொழுது, இந்த உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் நிறைவு, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். அதுக்கு எல்லாமே மேலாக அந்த அமைதி தான் முதல்ல வரணும். ஐயா, அந்த ஸ்லைட்டை போடுங்க, எல்லாரும் படிப்போம். அமைதியை அப்படியே இருக்கட்டும். நான் கொடுக்கும் அமைதி உலகம் கொடுக்கும் அமைதி அல்ல. ஒரு வாரத்தில் 7 நாள்ல நீங்க என்னத்தை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? அமைதியை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, எங்க போய் தேடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களோட வேலையில தேடுறீங்க, நண்பர்ல தேடுறீங்க, டிக்டாக்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஃபாதர், டிக்டாக் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம், டிக்டாக்ல பார்த்துக்கிட்டோம். ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க, தம்பி வாயா கடைக்கு போயிட்டு வா. ஐயோ, இந்த நேரம் தான் கூப்பிடுவாங்க. அமைதி போச்சே. திடீர்னு போனு போச்சுன்னா அமைதி போச்சு. நம்ம எல்லாமே அமைதி அங்க தேடிக்கிட்டே இருக்கிறோங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஏன் சுலபமா கோபம் வந்துடுது அடிக்கடி நிறைய பேருக்கு? பாதி பேருக்கு பாவசிக்கிறது வரும்பொழுது கோபம் படுறேன் ஃபாதர், கோபம் படுறேன். இங்க காலியாக இருந்தால் நிச்சயமாக ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடும்.
ரொம்ப சுலபமாக அந்த மகிழ்ச்சியை, அந்த அமைதியை இழந்துடுவேன். ஏனென்றால் வெளியே பார்க்காதீங்க. வெளியே பார்த்தீர்கள் என்றால் அது நிச்சயமா உங்களை ஏமாற்றி விடும். உள்ள பாருங்கள். 7 நாளில் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவு நேரம் கடவுளை நினைக்கின்றோம்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கின்றோம்? எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுகின்றோம்? எவ்வளவு நேரம் மௌனமாக இருக்கின்றோம்? எவ்வளவு நேரம் அமைதியை தேடி போய் கொண்டிருக்கின்றோம்? நம்ம எல்லாம் பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அமைதியை தேட வேண்டும் என்றால் அவரை உள்வாங்க வேண்டும், அவரை உள் வர வைக்க வேண்டும். அவர் ஆவியானவர். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம்ல, ஏன் இன்னும் பதட்டத்தில் இருக்கிறோம்? ஏன் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறோம்? ஏன் இன்னும் தெரியாமல் இருக்கின்றோம்? ஏன் இன்னும் இருளில் இருக்கின்றோம்? ஏன் இன்னும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றோம்? நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை. நீங்க ஒரு தலைமுடியை வித்துட்டு ஒரு சீப்பை வாங்கினா என்ன அர்த்தம்? உங்க தலைமுடியை வித்துட்டு சீப்பை வாங்க முடியுமா? வாங்கினா என்ன அர்த்தம்? What good is the comb if you sell your hair out and to buy a comb? இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். I'm selling my hair to buy a comb. அது முடியலையா? அப்புறம் என்னத்தை சீப்பை வாங்குறது? அப்போ இந்த என்ன கை சொல்லுவாங்க, இந்த ஹேண்ட் wrist மணிக்கட்டு. இந்த மணிக்கட்டை நான் வர்த்தகம் செய்துட்டு, மணிக்கட்டை வர்த்தகம் செய்துட்டு நான் கைக்கடியாரத்தை வாங்கின அர்த்தம் இருக்குதா? I sell my wrist, I trade my wrist and buy a wrist watch. எங்க கட்டுறது? இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். I trade my wrist to buy a wrist watch. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு. ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதுதான் நம்ம நம்மளுடைய இருக்கிற அமைதியை கொடுத்துட்டு அமைதியை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அமைதி வந்துருச்சு. we are trading the peace we already have to ask and want peace. How ironical it is. நம்ம அமைதியை, இருக்கிற அமைதியை கொடுத்துட்டு அமைதியை தேடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பாருங்க, ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கு சம்பாதிக்கிற ஒரு 3000 வெள்ளி வச்சுக்கோமே சம்பாதிக்கிறேன். எனக்கு அவ்வளோ இல்லைங்க. ஸோ எனக்கெல்லாம் அலவன்ஸ் தான் இருக்குது, சம்பளம் இல்லை. ஸோ 3000 வெள்ளி சம்பளம் வச்சுக்கோமே. என்னோட காடி நான் வாங்குகிறேன், ஒரு சாதாரண காடி, ஒரு புரோட்டான் வாங்குகிறேன். புரோட்டான் மாதம் நான் 1000 வெள்ளி கட்டணும். புரோட்டான் அந்த புரோட்டான் 1000 வெள்ளி கட்டால் இன்னும் 2000 வெள்ளிக்கு சமாளிக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு காடியை வாங்குகிறேன், ஒரு லெட்ஸ் சே கேம்ரி டொயோட்டா கேம்ரி வாங்குகிறேன். ஆனால் அதுக்கு நான் 2500 வெள்ளி கட்டணும் மாதம். சம்பளம் 3000 வெள்ளி. இன்னும் 500 வெள்ளியில் சமாளிக்க முடியுமா வீட்டை? இதுதான் சொல்கிறது, உங்களுடைய இருக்கிற அமைதியை இழந்துட்டு அமைதியை தேடிக்கிட்டு இருக்கிறோம். புது காடி மூலமாக கேம்ரி வாங்கணும், அமைதி வந்துடும். இங்கே அமைதி இருக்காதுங்க. தலைமுடியை பிடிச்சி இழுக்கணும், எப்படிடா 2500 வெள்ளி கட்டணும்னு. பார்த்தீங்களா என்ன வாழ்க்கை வாழ்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, பீஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அ வாரியர். ஒரு போர் வீரரோட வெற்றி விளைவு அமைதி. இந்த போர் உங்களுடைய விசுவாச போர், உங்களுடைய நம்பிக்கையின் போர். இதோட வெற்றி அமைதி. ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அமைதி இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது. சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் are you not bored? ஃபாதர் you're not boring? அது என்னது, அந்த போரிங்னா என்னதுங்கன்னு கேட்பேன். உண்மைங்க, உண்மை. குருவானவர் ஆகிறதுக்கு முன்பே எனக்கு அவ்வளோ போரிங்லாம் வராது. எனக்கு நிறையா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது என் வாழ்க்கையில். குருவானவர் ஆயிட்டோன்னா இன்னும் போரிங்னா என்னானே தெரியாது. மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஜாய், ஹாப்பி, டோன்ட் வரி. அப்போ நீங்க கங்குன்னு அப்படி இருக்கணும் என்றால், ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் நிச்சயமாக. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அங்கேயும் இங்கேயும் தேடி அலைமோதிக்கிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், இந்த திருப்பலியில் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே ஆவியானவரை நிரப்ப வேண்டும் ஐயா. இந்த ஆவியானவர் என்னிடம் செயல்பட வேண்டும் என்றால் அதிகமாக ஆவியானவரை கேட்டு ஜெபிங்கள். Come Holy Spirit, fill the hearts of your faithful, fill my heart. என்னோட ஆத்மாவை நீ நிரப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். அந்த ஜெபம் வீண் போகாது. அதனால் அன்பார்ந்தவர்களே, இதை உணருங்கள். உங்களிடம் என்ன வேணும்? அமைதி தான்.
அமைதி, அமைதி, அமைதி. Peace. Let us pray for this grace. Amen.